பொதுக்காலம் 23ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கினால் ஆன உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன. இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது. ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்பாடுகளையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. இதுவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பேரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதற்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சிமையை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர்.
உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். நற்செய்தி வாசகம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்களும் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வைத்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொடுத்து இருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். மனிதர் தம் வாழ்வில் எதிர்கொள்கின்ற அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொள்கிறார்கள். பிறர் வழியாகவும் சமூக நடைமுறை வழியாகவும் நாம் பெறுகின்ற மதிப்பீடுகளும் உண்டு. ஆனால் இவ்வாறு நாம் பெறுகின்ற மதிப்பீடுகளை எல்லாம் கடவுளின் பார்வையோடு நாம் அணுக வேண்டும். இயேசு லூக்கா நற்செய்தியில் வருகின்ற சமவெளி பொழிவின் போது, ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர் என்றார். வழக்கமாக ஏழைகள் என்றால் பிறரால் இகழப்படுகிறவர்கள். அவர்களை பிறர் மதிப்பதில்லை. இது உலகப்போக்கு. ஆனால் இயேசு அப்போக்கினை வேரோட்டமாக மாற்றியமைக்கிறார், புரட்டி போடுகிறார். செல்வமும் வசதியும் சொத்தும் சுகமும் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு கடவுளின் ஆசையில்லை என மக்கள் எண்ணிய காலத்தில் இயேசு அவர்களுடைய எண்ணத்தை மாற்றுகிறார். இன்றைய உலகில் ஏழை என்றால் பலர் ஏளனமாகத்தான் நினைக்கிறார்கள். ஏழைகளுக்கு செல்வம் இல்லை என்பது மட்டுமல்ல, செல்வாக்கும் இருப்பதில்லை. அவர்களுடைய உரிமைகள் எளிதில் மறுக்கப்படுகின்றன. அவர்கள் மனித மாண்போடு நடத்தப்படுவதும் இல்லை. இது இயேசுவின் பார்வைக்கு முற்றிலும் முரணானது. இயேசு ஏழைகளுக்கு இறையாட்சி உரியது என மொழிகின்றார். கடவுள் தாம் படைத்த மக்களை ஏழை செல்வர் என்றோ தாழ்ந்தோர் உயர்ந்தோர் என்றோ வேறுபடுத்தி பார்ப்பதில்லை. அவர் முன்னிலையில் எல்லா மனிதருமே மாண்புடையவர்கள்தாம். குறிப்பாக இவ்வுலகம் யாரை இகழ்வாக கருதுகிறதோ அவர்களை கடவுள் தனி பாசத்தோடு அரவணைக்கிறார். கடவுளின் பார்வை நமதாக வேண்டும். ஏழைகளோடு ஏழையாக தம்மையே மாற்றிய இயேசு நமக்கு விடுக்கும் சவாலை நாம் ஏற்போமா? மன்றாட்டு. இறைவா, அனைவரையும் அரவணைக்கும் உம் அன்பை நாங்கள் உணர்ந்து
எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த அருள் தாரும். ஆமென்.